சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்காக போதிய அறைகள் உள்ளது. மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் அதை தொந்தரவு பண்ணாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்ட ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது. மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது. கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு 27 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. கனியூரிலிருந்து ரேஸ் கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையிலிருந்து கனியூர் செல்ல 26 கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாளிகை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று இந்த அரசு கருதுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2ஆம் நாள் கூட்டம் கூடியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வினாக்கள் விடை நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பப்பட உள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக தற்போது தொடங்கி இருக்கிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று சட்டப்பேரவையில் 2 திருத்த சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 30,000 35,000 உயர்த்தி வழங்கப்படுவது தொடர்பான சட்ட முன்வடிவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் நிறுவுவதற்கு உள்ள நிபந்தனைகளை தளர்த்துவது தொடர்பான சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இன்று தாக்கல் செய்கிறார். தமிழ்நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்காக 100 ஏக்கர் தொடர்ச்சியான நிலம் தேவைப்படுகிறது. மாநகராட்சி பகுதிகள், நகராட்சி மன்றம் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் செயல்படும் கல்வி நிறுவனங்கள் அந்த பகுதிகளில் அத்தகைய மிகப்பெரிய அளவிலான தொடர்ச்சியான நிலத்தை அடையாளம் காண்பது மிகவும் கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிற அண்டை மாநிலங்களின் தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்டங்களுக்கு இணங்க நிலத்தின் தேவை குறைக்கப்பட்டால் தகுதியான மற்றும் உரிய கல்வி நிறுவனங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படலாம் எனவும், எனவே மாணவர் சமூகத்தின் நலனுக்காகவும் உயர்கல்வியை மேம்படுத்தவும் மாநிலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கான கொள்கை நெறிகளை எளிமைப்படுத்தும் நோக்கத்திற்காக சட்ட திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த 2 சட்ட முன்வடிவுகளும் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதே போன்று நேரமில்லா நேரத்திலும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கரூர் விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கிட்னி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதாவும் பேரவையில் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பேரவையை பொறுத்தவரையில் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கையில் கருப்பு பட்டி அணிந்து சட்டப்பேரவை வளாகத்திற்குள் பேரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பல்வேறு காரசார விவாதங்களும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2வது நாளாக தற்போது தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.